ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமனாக மேட் பண்ணுற பேட்டர்ன் தான். ஸோ அவங்க வந்து மிஷினை வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்காக ஹியூமனாக ரிலேட் பண்ணது தான் இந்த ஹியூமனாக மேட் பண்ணது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் தான். ஸோ இது வந்து ஹியூமனும் இது வந்து என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்காகவும் இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாங்குவேஜை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ஆர்டிஃபிஷியலாக மேட் பண்ணுறது. இது நேட்டிவ் லாங்குவேஜை இது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு மிஷின் மேட் லாங்குவேஜ். ஸோ கிரிப்டோகிராஃபி அந்த மாதிரி கூட சொல்லலாம். கிரிப்டட் லாங்குவேஜ் மற்றவங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கிறதுக்காக கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜோட என்ன ஆகும்னா ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் வேர்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆக்னோஸ்க்ரீனியா அப்படிங்கிறத பாய்சனஸ் ஸ்பைடராகவும், டிலானோக்ரீனியாங்கிறத பாய்சனஸ் ஸ்னேக்காகவும், ஆக்னாஸ் தீரி அப்படிங்கிறது வந்து ப்ரௌன் ஸ்பைடர்னு சொல்லிட்டாங்க. அப்போனா விச் வேர்ட் குட் மீன் பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஸ்பைடர்னால் ஸ்பைடர் அப்படிங்கும்போது என்னன்னா ஸ்பைடர் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த இதில் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். கோடிங் அண்ட் டீகோடிங் மாதிரி தான். ஸோ ஸ்பைடருங்கிறது தேர்டுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது வந்து ஆக்னோ. அப்போ இந்த ஆப்ஷனில் வந்து எந்தெந்த இடத்துல ஆக்னோ இருக்குது, பி அண்ட் சியில் வந்து ஆக்னோ இருக்குது. ஸோ அப்போ பிசியில் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி பிளாக் விடோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி 3 வேர்ட்ஸ் வர்றது வந்து இது வந்து 2 வேர்ட்ஸுக்காக தான் இந்த ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் சி பாருங்களேன், வைட்ரி ப்ளூனின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். ஸோ ஸ்பைடருக்கு வந்து கீவேர்டு வந்து ஆக்னோ. ஸோ வைட்ரி ப்ளூனின். ஸோ வந்து இந்த 2 வேர்ட்ஸுக்கான ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இந்த 2 இதாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த பிளாக் விடோ ஸ்பைடருக்கான ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஃப்ளிப்னா எல்லோ, ரோஸ்னால் ரெட்டு, ஃப்ளிப் ரோஸ்னால் ஆரஞ்சு. அப்போனா ராஸ் ஃப்ளிப் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எல்லோவையும் ரெட்டையும் சேர்த்தா ஆரஞ்சு கலர் வருதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்து ரெட்டையும் எல்லோவையும் சேர்த்தா ஸோ ரெட் அதிகமாகவும் எல்லோவும் இருந்தால் இங்கே என்ன வரும்னா ராஸ் ஃப்ளிப்னா என்ன வரும்னா க்ரீன் கலர், க்ரீன் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஆரஞ்சு வராது. ஏன்னா ஃப்ளிப் ரோஸ்னால் தான் என்னது ஆரஞ்சு. ஓகேவா? இந்த இடத்துல ப்ளூவும் வராது, பர்பிளும் வராது. எல்லோ அண்ட் ரெட் வந்து அதிகமாக இருந்து எல்லோ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும்னா க்ரீன் கலர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் சம் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லார்னா ஜம்ப்பு, ஸ்லாரினா ஜம்பிங், ஸ்லாரண்டுனா ஜம்ப்டு. ஸோ நார்மலாக வேர்ப் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே வரும். ஐஎன்ஜி வந்ததுன்னா ஒய் வரும். இடி ஜரண்டு சேர்ந்ததுன்னா இஎன்டி வரும். அதே மாதிரி பிளேயிங்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? பிளேயிங்க்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஐஎன்ஜி வந்தால் ஒய் சேருதா. அப்போ இதில் எதில் ஒய் சேர்ந்துருக்கு இந்த 4 ஆப்ஷனில்? ஆப்ஷன் பியில் தான் ஒய் சேர்ந்துருக்கு, கிளார்கி.
ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ 4th ஒன் பாருங்களேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் சம் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒர்க் பிளேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சம் பிளேஸ்க்கு வந்து என்ன வேர்டு வரும் அந்த 4 ஆப்ஷன்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பிளேஸுங்கிற வேர்டு வந்து இந்த இடத்துல இருக்கா. ஸோ அப்போ பிளேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன இது வருதுன்னு பார்ப்போமா. பிளேஸுங்கிற வேர்டுக்கு வந்து ALTI அப்படிங்கிற வேர்டு வருது பாருங்களேன். ஒர்க்குங்கிறதுக்கு வந்து இந்த கிரெக்கிங் அப்படிங்கிற வேர்டு காமனாக வந்துருச்சு. ஸோ பிளேஸ்க்கு மீதி இருக்கிற வேர்டு வந்து ALTI. அப்போ சம் பிளேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த பாருங்களேன், ALTI வந்து இதுலேயும் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ட்ரீட்டா அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்துருச்சுன்னா கிரவுண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து இது வந்து இதாக வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி வராது. ஸோ மோரோபாலிட்டி. ஸோ இதுதான் என்ன வரும், சம் பிளேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜாக வரும். ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜோட ட்ரான்ஸ்லேஷன் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெயின் வாட்டர், வாட்டர்ஃபால், ஸ்னோஃபால் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாங்குவேஜை கொடுத்துட்டு அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த ஜோல்ட் இது எந்தெந்த வேர்டு வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், மர்ட் அப்படிங்கிற இது வந்திருக்கு, மர்க் அப்படிங்கிறது வந்திருக்கா. மர்க் அப்படிங்கிற வேர்டு வந்து வேறு இங்கே மர்க்குங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ மர்க்குங்கிறது இதில் தான் இருக்குது. ஓகேவா. அப்போ வந்து மர்க்னால் என்னது, வாட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வர வேர்டு வந்து என்னது, வாட்டர். ஸோ வாட்டருங்கிறது ஃபஸ்ட்டு எதுக்கு வருது, சி இல்லைன்னா டியில் தான் வாட்டர்னு இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த இந்த வேர்டு வந்து எங்கே இருக்குது, கியோசால்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கே இருக்குன்னா, கியோசால்ட் அப்படிங்கிற வேர்டு ஸ்னோஃபாலில் தான் இருக்குது. இப்போ ஸ்னோஃபாலுங்கிறது வந்து எங்கே இருக்குது, இந்த 2 இதில் சிஎன்டியில். ஸோ இதில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட கோடு. வாட்டர்ஃபால், ஸ்னோஃபால் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வாட்டர்ஃபால், ஸ்னோஃபால் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் கேர் அப்படிங்கிற வேர்டுக்கான ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ கேர் அப்படிங்கிற வேர்டுக்கான லாங்குவேஜ் என்னன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், கேர்னு சொல்லி 3லேயுமே வருது. ஸோ இந்த வேர்டு தான் கேர் அப்படிங்கிற வேர்டுக்காக வருது. ஓகேவா. அப்போ வந்து எண்ட் ஆகுது, TAGA அப்படிங்கிறது என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. இந்த எல்லாத்துலேயும் என்ன ஆகுது, TAGAங்கிறது வந்து எண்ட் ஆகுது. ஸோ TAGA. ஸோ TAGA வந்து எந்தெந்த இடத்துல வருதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குது, TAGAங்கிற வேர்டு. ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, கேருங்கிற வேர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல எண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எண்டாக தானே இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் TAGAங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்ன ஆகுது, TAGAங்கிற வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. அப்போ வந்து ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேர்டுக்கு வந்து என்ன வரும்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்னு நம்மள என்ன பண்ணிக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபெர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த ஃபெர்ருங்கிறது வந்து இந்த லெஸ்ஸுக்கு வந்துச்சு. லெஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து இந்த ஃபெர் அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால ஆஃப்டருங்கிற வேர்டுக்கு வந்து என்ன வரும்னா ஜென் தான் வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ NAPTCH. ஸோ நீட் ஃபார் இன்சூரன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் அதுக்கான வேர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியா, ஜப்பான் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன கோடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா, ஜப்பான் அப்படிங்கிற வேர்டுக்கு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்தியாங்கிற வேர்டுக்கு வந்து என்ன வேர்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாங்கிற வேர்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. இந்தியாங்கிற வேர்டுக்கு
ஜோங்கிற வேர்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்தியா இருக்குது, ஜோ. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜோங்கிற வேர்டு வந்து காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரும். ஸோ ஜப்பான் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஸோ இந்த ஜப்பானுங்கிற வேர்டில் பிஏ இருக்கா? ஸோ அந்த பிஏ வந்து வேறு எங்கே இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற இதே தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்டு லாஸ்ட் வேர்டு காமன் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.